தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு 25,278 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மழைக்காலங்களில் டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் எஜிப்டை வகை கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகின்றன. இதனால் ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரை சென்னை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் தினசரி 500க்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் அது தற்போது 100க்கும் கீழ் குறைந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் கடந்த ஆண்டு 46,927 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பாதியாக குறைந்து 25,278 பதிவாகியுள்ளதாகவும், அதேபோல் கடந்த ஆண்டு 13 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 6,284 பேரும், திருவள்ளூரில் 2,094 பேரும், கோவையில் 1,882 பேரும், கடலூரில் 1,525 பேரும் இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். கிராமங்களை விட நகர்ப்பகுதிகளில் அதிகமாக பரவும் டெங்கு காய்ச்சல் ஜனவரி, பிப்ரவரி வரை பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், இதனால் பொதுமக்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம் எனவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் டெங்கு பாதிப்பு குறித்த எண்ணிக்கை சரியானதா என்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.